பாகிஸ்தானுடனான எல்லையில் பதற்றம் நீடிப்பதால் ராஜஸ்தான் மாநிலத்தில் உஷார் நிலை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். நீங்க தொடரலாம். இந்த இந்தியா பாகிஸ்தான் எல்லை என்பது கிட்டத்தட்ட 3400 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. சில முக்கிய மாநிலங்கள் அதில் இருக்கின்றன. மிக பரந்துபட்ட ஒரு மாநிலமாக ராஜஸ்தான் மாநிலம் இருக்கின்றது. ராஜஸ்தான் மாநிலத்திலும் பஞ்சாபை போன்றே தற்பொழுது தயார் நிலையிலே நம்முடைய ராணுவ வீரர்கள் ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். எல்லையோரங்களில் வசிக்கக்கூடிய காவலர்களுக்கான விடுமுறை ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளூர் காவலர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. பணிக்கு செல்ல வேண்டும் விடுமுறையில் இருப்பவர்களும் என்ற அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லை கிராம மக்களுக்கும் ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுக்கும் நம்முடைய ராணுவ வீரர்கள் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். அதற்காகத்தான் அந்தந்த உள்ளூர் அளவிலான காவல்துறையினர் மூலம் அந்த இடமாற்ற நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக அவர்களுக்கான விடுமுறை ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. உள்ளூர் காவலர்கள் தொடர்ந்து பணியில் இருக்க வேண்டும் என்றும் சொல்லி இருக்கின்றார்கள். ஏற்கனவே ஒரு ஏவுகணையை தடுத்து நிறுத்தி வானிலேயே அழித்திருக்கின்றது இந்தியா. அது பஞ்சாபை இருக்கக்கூடிய அமிர்தசரஸை மையமாக வைத்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை. நேற்று நள்ளிரவிலே அதை தாக்கி அழித்து விட்டோம். பஞ்சாபை குறிவைப்பவர்கள் ராஜஸ்தானையும் குறிவைக்கக்கூடும். ராஜஸ்தானும் எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஜெய்ப்பூர் போன்ற பாரம்பரிய கட்டடங்கள் கொண்ட நகரங்கள் அங்கே இருக்கின்றன. ராஜஸ்தானினுடைய எல்லையிலும் பல குடியிருப்புகள் நிறைந்த மாநகரங்கள் இருக்கின்றன. எனவே எளிதாக இலக்கு வைப்பதற்கு உகந்த ஒரு மாநிலமாகத்தான் பாகிஸ்தான் பார்வையிலே ராஜஸ்தானும் தென்படக்கூடும். அதன் காரணமாகவே ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய நகரங்களை பாதுகாப்பதற்கு வான் பாதுகாப்பு அமைப்புகள் தயார் நிலையில் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஒருவேளை நாம் லாகூர் உள்ளிட்ட நகரங்களை இலக்கு வைத்தால், முல்தான் உள்ளிட்ட நகரங்களை பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவற்றை இலக்கு வைத்தோம் என்றால் அங்கு நம்முடைய இராணுவத்தினர் தேவை ஏற்பட்டு தாக்குதல் நடத்தினாலும் அதன் காரணமாக எல்லைப்புறங்களில் இருக்கக்கூடிய ராஜஸ்தானிய கிராமங்களுக்கு பாதிப்பு வந்துவிடக்கூடாது. அதற்கான ஒரு நடவடிக்கையாகவும் இது பார்க்கப்படுகின்றது. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த முள்வேலி கம்பிகளை ஒட்டி தொடர்ந்து ரோந்து பணியிலும் பாகிஸ்தானிலிருந்து எல்லை வழியே இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்றவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பாகிஸ்தானிலிருந்து எல்லை வழியே இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்றவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பாகிஸ்தானில் இருந்து எல்லை வழியே இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்றவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். நீங்க தொடரலாம். பாகிஸ்தானில் இருந்து அந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை கடந்து இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்ற ஒரு நபர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. எல்லையிலே நம்முடைய ராணுவ வீரர்கள் விழிப்புணர்வுடன் இருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் பாகிஸ்தானில் இருந்து அந்த எல்லை பகுதியை கடந்து ஊடுருவ முயன்ற ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். பஞ்சாபின் பெரோஸ்பூர் பகுதியிலே நேற்று நள்ளிரவில் இந்த ஊடுருவல் முயற்சி நடந்திருக்கின்றது. ஒரு தனி நபர் தான் வந்தாரா அல்லது அவரோடு யாரேனும் கூட்டமாக வந்தார்களா, இந்த நபர் சுட்டு கொலை செய்யப்பட்ட பிறகு அவர்கள் பின்னோக்கி ஓடிவிட்டார்களா என்பது தொடர்பாகவும் தொடர்ந்து ராணுவத்துறை மட்டத்திலே அந்த விவாதங்கள் நடைபெற்று வந்திருக்கின்றன. அதே நேரம் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையிலே உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவல், சுட்டுக் கொல்லப்பட்டவர் ஒரு பாகிஸ்தானியர் என்பது உறுதியாகி இருக்கின்றது. அவர் ராணுவ வீரர் உடையில் இல்லாமல் சாதாரண உடையில் இருந்திருந்தாலும் கூட ஒருவேளை பாகிஸ்தானினுடைய ராணுவ வீரராகவோ உளவுத்துறை நிபுணராகவோ அல்லது பாகிஸ்தானால் அனுப்பி வைக்கப்பட்ட வழக்கமான அணுகுமுறையான தீவிரவாதியா என்பதும் அடுத்தடுத்து தெரிய வரும் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. மற்றபடி குஜராத், பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களுமே எல்லைப்புறங்களில் பாகிஸ்தானோடு எல்லைக்கோட்டை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாநிலங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. வான்வெளி கண்காணிக்கப்படுகின்றது, தரைப்பகுதி கண்காணிக்கப்படுகின்றது, கடல் வழியில் கண்காணிக்கப்படுகின்றது. எந்த வகையிலும் பாகிஸ்தானிலிருந்து ராணுவத்தினரோ தீவிரவாதிகளோ ஊடுருவி விடக்கூடாது என்பதற்கான கடும் கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ஊடுருவ முயன்ற ஒரு பாகிஸ்தானியர் கொல்லப்பட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.